புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 9 நடைபெறவுள்ள நிலையில் வேட்பாளர்கள் நாளை முதல் வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என புதுச்சேரி மாநில தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் தெரிவித்தார். தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரியில் 17 இடங்களில் வேட்புமனு தாக்கல் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் வேட்பாளர்கள் ஆன்லைன் மூலம் வேட்புமனு தாக்கல் செய்யும் வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும், ஆன்லைனில் தாக்கல் செய்தாலும் அதனை பிரிண்ட் அவுட் எடுத்து தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் நேரில் சமர்ப்பிக்க வேண்டுமென்றும் விளக்கினார். தொடர்ந்து பேசிய அவர், புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் தற்பொழுது 9.49 லட்சம் வாக்காளர்கள் உள்ளதாக தெரிவித்தார். இதில் 4.45 லட்சம் ஆண் வாக்காளர்கள், 5.3 லட்சம் பெண் வாக்காளர்கள், 140 மூன்றாம் பாலினத்தவர்கள் மற்றும் 1665 வெளிநாட்டு வாக்காளர்கள் உள்ளனர் என்றார். ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் சுமார் 1200 வாக்காளர்கள் வாக்களிக்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் 30 பெண்களால் நிர்வகிக்கப்படும் வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், அரசு பணியில் உள்ள இளைஞர்கள் நிர்வகிக்கும் 5 வாக்குச்சாவடிகளும், மாற்றுத்திறனாளிகள் நிர்வகிக்கும் 3 வாக்குச்சாவடிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். தற்போது வரை 321 பதற்றமான வாக்குச்சாவடிகள் கண்டறியப்பட்டுள்ள நிலையில் பாதுகாப்பு பணிக்காக 6 கம்பெனி துணை ராணுவ படையினர் ஏற்கனவே பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தேர்தல் தொடர்பாக புகார்கள் இருந்தால் 1950 என்ற எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கலாம் என்றும், சமூக வலைதளங்களில் பரவும் தவறான தகவல்களை தடுக்க சிறப்பு சமூக வலைதள கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மேலும் தேர்தல் நாளான ஏப்ரல் 9 காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் தெரிவித்தார்.